நண்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ரெண்டு நான் நண்டு பிடிச்சிட்டேன். பைக்கில் போட்டுறேன், நீனே போட்டுற பைக்கில். ஆனால் ரெண்டுமே கருத்து நண்டுறேன். நீ இதையும் உள்ள போட்டு இன்னைக்கு ஒரு பிடி தான் போங்க. வா தொப்பா இருக்கு. இங்கே நான் பிடிச்சிட்டியா? ஒன்று தான் இருந்துச்சா? இதுவா பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. மழை சுட நண்டு வறுத்து சாப்பிட்டுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நண்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படிங்கிற பார்த்துடலாம். இங்கே வரங்க இன்றைக்கி தக்காளி எல்லோரும் வந்திருக்காங்க. நான் போயிட்டு நண்டு பிடிச்சி எப்படி பண்ணுறாங்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா கூலிங்க பயங்கரமாக இருக்குது. இந்த வாட்டி நல்லா நண்டு வரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து வெட்டி பிடிப்போம். மம்பட்டிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெட்டி பிடிச்சி தான் வந்து இன்றைக்கி பிடிக்க போகிறோம். நைட்டு வந்தால் நல்லா நிறையா பிடிச்சிருக்கலாம். நைட்டு வந்து வர முடியல, அதனால தான் காலையில் வந்திருக்கோம். ஆற்றுல வந்து நண்டு பிடிக்க வந்தோமா, வந்த இடத்துல யாருங்க பத்த கடை போட்டிருக்காங்க. பாருங்க, நைட்டு போட்டு பிடிச்சிப்பான்னு நினைக்கிறேன். அஞ்சா கடைக்கு வரைக்கும் போட்டுருக்காங்க சாமி. அப்படியே வாங்கி வாங்க மீனை காணும் இப்போதைக்கு. யாருங்க அழகாக மறைச்சி போட்டிருக்கா. நம்ம பத்தக்கட்டை போட்ட வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நண்டு பூரா அந்த போட்டிருக்கு. இப்போ நம்ம ஆற்ற கலந்து உள்ளே போகிறோம். இங்கே பெரிய ஆறு வாடா. ஆளாக இருந்தாலும் இல்லைன்னா இந்த கம்பு வச்சுருக்கேன். ஆளை செக் பண்ணிவிட்டு நீங்கள் 4 பேர் கம்பு எடுத்துகிட்டு வாங்க. ஆழத்தை பார்க்கலாம். மதி உள்ளே இறங்குது. அதுக்கு தானே கம்பு வச்சுருக்கேன். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு சொல்லுவான்னு. அதுக்கு தான் ஆழத்தை காலை விடுங்க. பாத்துறா ஒன்று தாண்டா இருக்குது தண்ணி. நம்பட்டி கொண்டா சில்லுன்னு தெரியுமா? இந்த போட்டு தான் இருக்குது நண்டு பந்து. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு நண்டு பந்து இருக்குது. அதை வெட்ட போகிறோம். முதலாவதாக கிளம்பி இறங்கியார் உலகப்பா. ஏன்னா அடுத்த ஆளுக்கு ஒரு நண்டு பந்தை வெட்டணும். அதான் ரூல்ஸு. வேறெல்லாம் போக முடியாது. இருக்காமனே இருக்குமானே எடு டக்குன்னு எடு. நான் இங்கிட்டு இருக்காங்க. கேமராவில் ஏன் சின்ன பெருசாண்ணா? சின்னந்தேன் மக்களே. முதலாவது நண்டு இப்படி பிடிச்சோம். பாருங்க, ஆல்ரெடி 2 நத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இல்லைங்க 2 நத்தை கணக்கு. வாங்க வரிசையாக அதில் பொந்தா இருக்குது. வாங்க வரிசையாக வெட்டிக்கிட்டே போவோம். ஏறுறா மேலே ஏறுறாடே. 5 வாருங்க. ஒரு கட்டையில் எத்து நண்டு போய்கிட்டு இருக்குன்னு. கீழே ஓட்டாமல் பிடிச்சிக்கா. ஐயா அதெல்லாம்டா நான் வந்து பார்க்கலடா. இல்லை அடுத்த பொந்தில் வெட்டினோம். இது 2வது பொந்தில் உள்ள நண்டு. இது கொஞ்சம் பெரிய சைஸு. இது காமிச்சிக்கிறேன். இங்கே பாருங்க, என் கையில் குடிக்காது. அப்படி பைக்கில் போட்டுற, நீனே போட்டுற பைக்கில். கரைஞ்சாது. நீ 2 எடுத்து பிடிச்சி எங்கடா எங்க சாமி? ஆமாடா, 2மே கருத்து நன்றேன். நீ இதையும் உள்ள போட்டுரு. இன்னைக்கு ஒரு பிடி தான் போங்க. பைக்கில் ஏறி வருதியா? பையா பாப்பா குளிச்சு வச்சுக்க. இருக்கா? இருக்குதேன். பெருசா சின்னமா எதுவா இருந்தாலும் வெட்டு. நீ எனக்கு என்னடா பண்ற? அங்கே என்ன பண்ற? நான் வந்து கரையில் வந்து நண்டு போட்டு பார்க்குறியா? போக விட்டு பார்க்குறது வேற ஒன்றுடா. எடுத்துக்கிட்டாண்டா இருக்கேன். இங்கே வா. நீங்க இருக்கா? நண்டு உட்காந்துருக்க தெரியுதா? ஆமா நண்டா அப்படின்னு சொன்னேன். சரி இங்கே வேறு சூப்பராக உட்காந்துருக்கு. உங்களை இங்கே பாருங்க, தண்ணியே இல்லை, மரச்சிதாக இருக்குது. அப்படி ஒரு ரைட் அப்படி சொல்லி வரேன். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இழுத்துட்டா தான் தெரியும் நினைக்கிறேன். வந்துட்டேன். தண்ணியில் கழுவு வந்துட்டேன். தண்ணியில் ஒரு அலை கலப்பிட்டு இந்த வீட்டு இந்த ஏரியாவில் எல்லாமே கருப்பாக இருக்குது. கரைஞ்சாதியாக இருக்கும். பைக்கில் போட்டுருங்க நமக்கு. சரி மேலே ஏறி வந்துடாமல் திரும்ப தண்ணிக்குள்ள போயிடும். ஏடா? சரி நான் பார்த்துக்கிறேன்.
ஒரு மொமெண்ட் தான் இருக்குது. ஒரு ஆளையும் தோன்றாப்புல. நாங்கள் மாற்றி மாற்றி எடுத்துட்டு தோண்டுவோம். நாங்கள் டயர்டாக இருந்துச்சுன்னா சொல்லு மானே. டயர்டாக இருந்துச்சுன்னா சொல்லு. எப்படி நீ கொடுக்க மாட்டேன். நானே வெட்டுறேன்டான்னு சொல்லிடுவேன். அதனால நம்ம வெட்டிக்காரு பில்லி என்னங்க இருக்குமாண்ணா இருக்காடா? இருக்கும்டா கண்டிப்பா 100% இருக்கும்டா எல்லாத்தையும். இங்கடா சத்தியம்டா மதி ஓட போறா. ஐயா அது பைக்கிலே போட்டுருங்க. பையில எங்க பைய பத்திரம் இன்னொன்று இருக்காமியா எங்கடா? இங்க ரெண்டாடா. இருவானே ஒரு நிமிஷம் வரேன். 2 ஆஹா பரவாயில்ல. என்ன இருக்கான் பாரு. இன்னும்லாம் இருக்காது. அப்ப எல்லாத்துலயும் 2 இருக்குமாடா? பால் நண்டையா இந்த பாப்பா இல்ல அமைக்கு பத்தி ஓடி வந்து கடைசா இருந்தா பால் நண்டு கிடையாது. பாரு லேசா பால் போடு. அமைக்கு பாருங்க. இல்ல அவங்க கிடையாது. சரி லவக்கம் போடு. பைக்கில் ரொம்ப நேரத்துக்கு ஓப்பனா நீ என்ன சொன்னீங்க? 2 பொந்து இருக்காடா? அது சின்னம்டா குட்டிடா. குட்டிடா தாண்டி பாரு. கை வேற தாண்டிச்சிருக்கு. எங்கடா? குஞ்சார திருண்டாங்களா? 2 குஞ்சிராது. முன்துறையில இந்த ஒரு பூச்சி ஒன்று இருக்கு. மண்டை மட்டும் பாருங்க. எத்தா தாண்டி இருக்குன்னு மண்டை. இலையில இருக்காது. இலை பூச்சி தானே? இலை பூச்சி தான். மண்டை பாரு எத்தா தாண்டி இருக்குன்னு. முட்டை மாதிரி இருக்கு மண்டை மட்டும். பெரிய இங்கிட்ட போகுதுடா. இங்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பந்தை போட்டிப்போமா. அதுக்கப்புறம் சின்னத்தை போட்டுப்போம். பையா வெட்டணும் பக்கத்துல இருக்கும் ஒன்று வேறு தான்டா கடுசா இருக்குடா. பையில பக்கத்துல இருந்து கையை விடுவாக்க நீர் பக்கத்துல இருக்கும் ஒன்று. ஆமாடாமோ வேக மாட்டோன்னு மண்டை வெட்டி விடாம வந்து ஆளா எவ்வளோ போகுதுன்னு கையை விட்டு பார்த்துக்கணும். வெட்டிவிட்டு ஓகே வெட்டியாச்சு. உள்ள கையை விட்டு பார்ப்போம். விட்டுட்டு வந்துருச்சுடா. பாருங்க 2 நாள் நண்டை பிடிச்சிட்டேன். என்னைய மட்டும் தானே கிடைக்கிது நண்டு. என்னை பிடிச்சி என்னை லவ் பண்ணுது. பண்ண அதையை கொண்டு இந்தியா விட்டு அப்போ கடிக்க தெரிஞ்சு அந்த பைக்கில் போட்டுக்க. இது மட்டும் நல்லா ஆழத்தில் போய் தொலைஞ்சிருச்சு. ஜாரி எவ்வளோ வெட்டியிருக்கோம் பாருங்க. சரியான பெருசு பொந்து. ஆனால் பொந்துக்கு ஏற்ற நண்டு இல்லை. அப்படியே நான் பார்த்துட்டே போவான். பாருங்க வரிசையாக 4-5 தூரம் வித்தியாச்சு. இங்கே ஒரு கையை வெட்டியே பிடிச்சியாடா? இதான்டா எங்கடா பை? இது நண்டு தான். ஓகே இந்தாடா பைக்கில் போட்டுக்க. குளிக்கடா. மேலே கையை வரைக்கும் போய் ஏறி போயிடும். ஒன்று நண்டு பாருங்க. ஒவ்வொன்றும் லாங்கில் இருக்கும். அது மட்டும் தான் மம்பட்டி பற்றி வெட்டுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே கையை வெட்டியே பிடிச்சிடலாம். ஒன்று இருக்கு இருக்கா? நண்டு இல்லை செலவு இருக்கு வெட்டணும். நான் கூட இருக்கேன். நண்டு தான் இருக்கு. வழுக்குது பாய். வெட்டுங்க. வேறு இருக்கு வேண்டாம் வரும். அதே மரத்துக்கு வேர் இருக்கனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஹெவியாக போயிடுச்சு. பள்ளம் நிறைய பள்ளமாக இருக்கனால கரையில் அங்கே நின்று வெட்ட முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு அந்த பக்கமாக போக போகிறோம். யாருங்க பாதி எனக்கு போயிட்டாங்க. இன்னுங்கடா இன்னுங்க வரேன். இந்த வாரம் காடும் பயங்கரமாக அடர்த்தியாக இருக்குல்ல. வந்துட்டியா? வாங்க. ஓகே வெளியில் வந்துட்டான். இப்போ போயிட்டு அந்த பக்கத்து போயிட்டு சுற்றிக்கிட்டு வரப்போகிறோம். ஈச்சங்காய் நிறையா காய்ச்சிருக்கு மக்களே. பாதி பிடிங்கி தின்ட்டு போவான். இங்கே கொப்பு கொப்பாக இருக்குது. பழுக்கட்டான் பழுத்தானா இப்போ பிடுங்க வருவோமா? ஏடா நல்லா குகை மாதிரிலாம் இறங்குது. ஒரு வழியாக சுற்றிக்கிட்டு வந்துட்டான். திரும்ப இந்த பக்கம். தூண்டியா? யாரா தூண்டி வருது? யாராவது அந்த ஆள் தப்பண்ணி நட்டமே 2 வந்து அப்படியே ஏதோ மேல இருக்கிற வெட்டி வச்சு மேலே கீழே அனுப்புது மேலே அனுப்புது. சரி பார்த்து ஒன்று ஏதோ ஒன்று வெட்டி மேலே வெட்டிட்டோமா? அந்த கடைசியாக பார்க்கணும். வேர் நல்லா இறங்குது இல்லை? ஆத்தாடி யாரும் பொந்தா பாருங்களே. ஏதோ பெருச்சாடி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த காட்டு செஞ்சார் எத்த தண்ணி போயிட்டு இருக்காருங்க. சரியான வந்து அப்போ நண்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்றி பார்ப்போம்.
வெட்டி பார்க்குறியா? எத்தாண்டா உள்ள என்ன இருக்கு வெட்டி பார்க்குறியா? எங்களை எட்டி பார்க்குறியாங்க? என்னது கீழே இருக்க ஆட்டோ செலவு போதும். நல்லா தடவை பாரு, மேலே தான் கிடக்கான் நண்டு. எவ்வளோ இன்னும் போகுதுடா, இன்னும் லாங்கு போகுதுடா. சாமி கையை விடு. கையை விட்டு பாரு, சின்ன கையை விட்டு பாரு. இல்லை மூடி பார்த்து. ஐயோ ஆழமாக இருக்கிறாங்க இந்த இடத்துல. சரியான புளி இந்த இடத்துல கிடக்கு, பார்த்து வைக்கணும் காலை. அதனால தான் சேஃப்டியாக இருக்கும் பாரு. நான் வாழை இப்படி பெஞ்சிக்கிட்டு என்ன போதா அவளுக்கு போதும். எவ்வளோ ஆழம் போகுது? என்ன இழுக்க முடியாடா? எங்கள் கை பூரா நுழையலை. நல்லா தம்பி கை எவ்வளோ வரும்? இவங்கதே சின்ன கையாக இருக்கும். அது அப்படி சொல்கிறது இல்லை. கை செலவு சின்னமாக இருக்கல. அது நான் சொல்கிறேன். அதான் சொன்னீங்க பாரு. நான் சின்ன கை தான் நம்மளோட வர சொல்லு. இது நம்மளோட பரிசு. இங்கே நான் பிடிச்சிட்டியா? ஓகே சாமி பிடிச்சாண்டா மாலு. கருப்பு ஒன்று தான் இருந்துச்சா? 9 இருக்கும். 3 2 ஒவ்வொரு பந்தில் வந்து 2 இருக்கும். 4 5 இருக்கும். அந்த பதவர் எங்க அந்த பதவர் அங்கே தண்ணி ஊற்றுற தண்ணி விழுதுன்னா அங்கே காணுடா. கையை ஒரு கிண்டுடா. இரா எங்க இரா நான் பார்க்குறேன்டா. எங்கடா அவனை இருக்கா பாரு. இந்த இருக்கடாடே மிச்சம் இருங்க. அதான் காலத்துக்கு ஒரு கால் இங்கடா கடந்திருக்கு. இவ்வளோ நேரம் தடவை. ஐயா இந்தா தண்ணிக்குள்ள கழுவி தரவா? இந்தா புடி 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 போடு போடு. இந்த அங்கன கலர் பந்து இருந்துச்சேடா. இந்த அங்கன கலர் பந்து இருக்கா? அங்கிட்டு போ. அங்கன கலர் பள்ளம் கணக்கு பார்த்துங்க. மம்பட்டி கிடக்கு உள்ளுக்க கீழே. என்னடா என்னம்மா சின்ன நண்டாடா? தெரியலையே. பிடிச்சியாண்ணே? பிடிச்சியா சாமி? ஐயோ ரைட் ரைட் ரைட். நீங்கள் ஓரளவுக்கு தேருமாடா? நண்பர்களே மழை வர மாதிரி இருக்குது. இதை போய்ட்டு நம்ம சமைக்க போகிறோம். இப்போ கிளைமேட் சேஞ்சு யாருங்க ரொம்ப இருட்டிக்கு வந்துருச்சு. இருட்டாக தெரியும் பாருங்க. அதனால் போயிட்டு பிடிச்ச வரைக்கும் கொண்டு போய் சமைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு சமைக்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள் நாங்கள் பிடிச்ச நண்டு ரொம்ப பிடிக்கல, கொஞ்சம் நேரம் பிடிச்சிருப்போம். இதை கொட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு. இருடா பாருங்க நண்டு பிடிச்சிருக்கோம். இதை தந்து இப்போ வறுக்க போகிறோம். வாங்க அது எப்படிங்கிற பார்த்தலாம். அதில் வந்து முதல்ல சுத்தம் பண்ணிட்டு வந்துடும். போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். ஓகே சுத்தம் பண்ண தெரியும்? யாருக்கு சுத்தம் பண்ண தெரியும்? எனக்கு தெரியும். சரி இனிமேல் சுத்தம் பண்ணிட்டா ஒரு ஆள் அடுப்பு குடிக்கிறேன். இன்னொரு ஆள் அடுப்பு போட்டுக்கிறேன். அவளை நான் போய்ட்டு விறகு உடைக்கிட்டு வரப்போகிறேன். ஆளுக்கு விறகு பிடிச்சி கொடுத்தாச்சு. ஆனாலும் வேலையை முடிச்சு சொல்லுங்கள், நம்ம சமைச்சா விட்டுடலாம். ஓகேவா? ஆறு இந்த மாதிரி போதும். 3 வேணும் அடுப்பு போகிற மாதிரி. இது பற்றி நல்லா காஞ்சிருக்கு இந்த ஈச்சங்குச்சி. டக்குன்னு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்காண்டி இதில் லைட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி எவ்வளோ ஈச்சங்காய் பாரு. அதுக்குள்ள கொப்பாக இருக்குடா. சரியான ஈச்சங்காயாக இருக்குது. கோப்பாக்குன்னு வேறு 4-5 கொப்பு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வலுத்துறோம். அதெல்லாம் நம்ம திங்கலாம். முதல்ல வறுத்துட்டு இது போதும்ல பற்ற வைக்கிறதுக்கு. அப்புறம் அடுப்பு பிடிச்சிச்சுன்னா வச்சுக்க, அப்புறம் பெரிய பெரிய இறையா வச்சுக்கலாம். என்ன வா வேறுங்கப்பா கொஞ்சம் வரைக்கும் வச்சுருக்கான். வேலி கருவ முள் எடுத்து வச்சுருக்கோம் கரெக்டாக பார்க்குறதுக்கு. அடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிரா மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். பார்த்துங்க 3 இடத்துல ஒரு பள்ளம் தோண்டிட்டான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக அடுப்பு செட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்ல? ஓகே அடுப்பு ரெடி, விறகு ரெடி. வாங்க நண்டு அலசிட்டாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். நண்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க சுத்தம் பண்ணிட்டீங்களா சாமி? இங்கே பாருங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். வெங்காயத்தை வெட்டி தரியா உரிக்கிறேன்.
நீ என்ன பண்ற வெட்டிட்டியா நீ வெட்டி வந்து நம்ம மட்டையில் வை நீ வெட்டுறது வெட்டி இங்கே வை மட்டை இங்கே வைக்கணும் மட்டை இங்கே சென்டர் வைங்க அப்படி வைங்க இந்த இடத்துல வெட்டி போடு அப்படியே அந்த காமியா நல்லா ஓரளவுக்கு நல்லா நெட்டு நெட்டாக வெட்டுறியா அந்த மாதிரி வெட்டக்கூடாதா சின்ன விட கொஞ்சம் வதங்க இப்படி குறுக்க குறுக்க போகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சின்ன சின்னமா இல்லை இங்கே ரொம்ப பொடிசா வெட்டுறான்டாவே கொஞ்சம் வதங்க வேமா அதை வந்து நச்சு போடணும்டா பூண்டு உரிக்கணுமே அது ஆமாம் உரிச்சு போட்டு உரிச்சு போடுறது இல்லைடா அது வந்து மேலாட்டம் நச்சு போட்டுருவோம் உரிக்கணும் தோலை உரிக்கணுமா சரி வேண்டாம் தோலை ஈஸி நண்பர்களே பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு மழை வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் நண்டு வந்து கொஞ்சமாக பிடிச்சிக்கு வந்தேன் இப்போ இந்த சமைக்கலாம் ரெடி பண்ணி இருக்கும்போது மழை பெஞ்சிக்கு இருக்கு தூரல் விழுந்துக்கிட்டு இருக்கு பெரிய மழை வரக்கல சமைச்சு ஓடிடுமாடா லைட்டாக தான் அந்த நின்றம் நினைக்கிறேன் கொஞ்சம் நின்றம் நினைக்கிறே பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் என்னதான் ஆனாலும் சமைச்சு முடிச்சு தின்னுட்டு தான் போகிறோம் ஓகேவா தக்காளி வெட்டி வச்சுது என்னடா பெரிய மழையாடா இப்போதான் அடுப்பே பற்ற வைக்கிறேன் கொட்டைக்கே கொட்டாய்க்க அங்கே சமைக்க முடியாதா அதே ஒன்று அடுப்பு வேற பிடிக்க மாட்டேங்கிறேன் நலஞ்சு வச்சுடா மட்டை மழை பெஞ்சது நெருப்பு கங்கு விழுந்துச்சுன்னா பயப்படாண்டா ஏன் முள்ளு இருக்கா முள்ளு பார்த்து இருக்கேன் ப்ரோ எல்லாமே வேலைக்கு எழுதிட்டோம் சட்டைக்கு முடியாது ஆமாம் சட்டியை வச்சு பார்த்தியா முதல்ல அடுப்பில் வச்சு பாரு சரிதாடா கொஞ்சம் தள்ளி வைக்க லைட்டை கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த பின்னாடி கொஞ்சம் தள்ளி இந்த கொஞ்சம் வேற கொஞ்சம் இழுக்கணும் எரிஞ்சு உட்காந்துரும் இருக்கட்டும் அப்போ பதுக்குமா நல்லா கதகதப்பா இருக்குப்பா இது என்னது கொண்டு வைப்போம் பிடிக்கல நான் அப்போ இது பெட்டேன் அப்படின்னு சட்டி வச்சுக்கலாம் அக்யூரேட்டா இருக்குடா நீ வேண்டா கிண்டே ரொம்ப வேகமாக கிண்டாம லைட்டாக கிண்டுங்க மச்சினா என்ன முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறான் தண்ணி எதனிச்சு அவனே அது வராது இது தண்ணி உள்ள லைட்டாக போய் இது தண்ணி தான் காஞ்சனா ஊற்றிக்குவான் சட்டி வரைய ஒடிச்சிருக்கு ரெடியாக இருக்கு வச்சுக்கொண்டே உள்ளுக்க சட்டி எண்ணெய் ஊற்றலடா ஊற்று சட்டி காஞ்சிருச்சு ஓகே சட்டி காஞ்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் போதும்ல எண்ணெய் இல்லைடா வதங்கணும்ல வெங்காயம் தக்காளி வதங்கணும்ல ஓரளவுக்கு ஊற்றிக்குவோம் இது என்ன சட்டி எண்ணெய் காயலடா என்ன காயில எண்ணெய் காயில பாருங்க அந்த மரத்துளி விழுகையில அது எண்ணெய் வெடிக்குது டப்ப டப்பான்னு என்ன காஞ்சிருச்சு காஞ்சிருச்சுடா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போட்டுக்குவோம் சீரகம் எல்லாத்தையும் கொட்டிக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து சோம்பு போட்டுக்குவோம் போடு 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 அடுத்து வந்து இரு வெடிச்சோன்னா வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயத்தை தனியாக தக்காளி தனியாக போடும் ரெண்டே ஒட்டிடக்கூடாது சரியா கிண்டி வரல வெங்காயம் போடலாமா இது வச்சுக்கலாம் ஓகே வெங்காயம் போட்டுக்கலாம் கேள்வி வைக்கிறதே பரவாயில்ல ஓகே நல்லா வதங்கட்டும்டா இல்லை இது மழை வந்துச்சுடா வேமா எடுங்கிறா ஒரு மட்டை ஒன்று எடுக்காங்கடா மூடுறதுக்கு இல்லை அந்த மட்டை எடுமா எப்படி போட்டுருவோம் அடுத்தது சரி தக்காளி போட்டுக்குருவோம் பெருசாக அடிச்சிங்களாடா என்னடா கூட பெருசாக அடிச்சிங்க நான் ஒன்று ரெண்டு தக்காளி தான் போட்டேன் ரெண்டு தான் அதை மாதிரி கொண்டா மேலே எடுத்துக்கிறோம் மூடி வச்சுக்கிறோம் புகை இது வேற இல்லை தண்ணி மட்டும் வெடிக்குதுடா தண்ணி வேற எழுதிக்கிறா
அடுத்து என்னடா போடணும்? போட்டுக்கிறோமா? கொஞ்சம் ரேட்டாக நான் வளங்கட்டு இப்போ நான் தக்காளி போட்டேன் அந்த வளங்க நல்லா நண்டு போட்டுக்கிறோம். இருடா கொட்ட மாட்டேங்குதா? தனியாண்டா லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். நனைஞ்சிருக்குடா நனைஞ்சிருச்சா உள்ள நனைஞ்சு வச்சுடா. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எரியல இங்கே எரியுது இந்த வாரம் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு தெரிய மாட்டேங்குது. எரியல நான் பார்த்துட்டேன் இப்போதான் எரியுது. அந்த வாரம் துணி எடுத்துக்கடா. புகையுதுடா, கண்ணு எரியுதுடா. ஊதிடு. போதுமா பாரு. ஊற்று கொஞ்சம் வேக நின்று வேகாண்டாமா ஊற்றுக்குமா? இன்னும் ஊற்றலாம். போதும்டா, ரொம்ப பண்ணிக்கும்டா. இந்தா வாடகை எடுத்துக்கல, அதனால கொஞ்சம் டப்புன்னு வத்தாது. நெருப்பு பாரு வச்சு எரிக்கிறேன் பாரு. இப்போ கொதிக்கும் பாரு. இப்போ மிளகாப்பொடி தான் போடலாம், மறந்துடாதீங்க. கலர் மாறினோடனே மிளகாப்பொடி போட்டோம்னு எடுத்துடாம. பூண்டு போட்டதா? பூண்டு போடலன்னா அந்த வேற நினைக்கிற பாரு நீ. மிளகாப்பொடி கரண்டி எடுத்துக்கொண்டீங்க இதில் கொட்ட கரண்டியில் கொட்ட வாடா கொடுக்குறா பாரு. மிளகாப்பொடி பாரு. போடு போடியா போடு கொஞ்சம் சரியா ஐயா போதும் போதும் பார்த்துக்கோம். அது என்ன இருக்குல்ல, கொஞ்சோண்டு உப்பை போட்டுக்கிறோம். இது போட்டாச்சு. பூண்டு போடலையாடா? அந்த பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். அதை கொஞ்சம் எப்போ போடணும்னு தெரியலடா. சரி போட்டுருமாடா. போடுங்க. கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கடைசி இறக்கும்போது பெப்பர் போட்டு இறக்கிடுவான். லைட்டாக கடைசியை போடலாக்க அது மட்டும் வதங்க முறையிலே நம்ம எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து பெப்பர் தூள் போட்டுக்கிட்டு நம்ம இறக்கலாம். லைட்டாக மிளகா போட்டோம். ஒரு கிலோ எப்படி இறக்கிடலாம். ஓகே ஓகே. என்னடா வந்து கீழே ஓட்டுறாத கரண்டில் எடுத்து வாழை மாட்டை வச்சுக்கலாம். வாழை மாட்டேங்கிறேன் இது பனை வாழையில் வச்சுக்கிறோம். இது 2 நத்தையும் எடுத்துட்டேன்டா. செமையாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சுக்கிறோம். நல்லா சுட இருக்குப்பா. சட்டி சுடுதுடா. ஓகே தள்ளி போட்டுறாங்க. வேறு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. சாப்பிடுவோமா? சாப்பிடலாமா எல்லாரும்? ரெடியா? சரிங்களா? என்ன வருவீங்க? ரெடியா? எடுங்க எல்லாரும், ஆளுக்கு ஒரு பீஸ் எடுங்க. எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்க. சுடுது மணி. நீ சொல்லுவானே. நீ என்னடா? அருமையா இருக்கு நண்பர்களே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடுத்து ஃபைனலாக நான் டெஸ்ட் பண்ணி வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நண்டு கால். ஒரு நண்டு கால் எடுத்துருக்கேன். அது சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். அருமையாக இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்குது. அந்த நண்டோட அந்த கிரேவி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கிரேவி தான் வேலை இல்லை. நீங்கள் சாப்பிடுங்க, கிரேவி நான் சாப்பிட்றேன். அதெல்லாம் வதங்கிடும்டா. அது போட்டு கிண்டு உள்ள வச்சிடலாம். சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா கூலிங்கான கிளைமேட் தூரிக்கு இருக்குது. அதுக்கு சுட சுட நண்டு வறுத்து சாப்பிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது. எடுத்து சாப்பிட்றா. நம்மளே 2 நத்தை போட்டோம். நத்தையிலேருந்து கறியை தனியாக எடுத்துட்டேன்.
நத்த கறியை தின்னு பார்க்க போகிறேன். கேவி வச்சு சாப்பிடு. கேவி வச்சு சாப்பிடு. வெந்துருக்குறேன் நல்லா. ஐம்பது நத்தை நீங்கள் எடுத்து பார்த்து சாப்பிட்டு பாரு. இந்தாருங்க நத்தை. நல்லா கீரையில் போட்டு எடுத்து அப்படி பரட்டி சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்கு நத்தக்கறி? பொத்தி பொத்தி வளர்த்தது மேக. ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பாருங்க எல்லாம் வலிச்சு நக்கியாச்சு. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய். டாடா பாய் சொல்லி முடிச்சிருங்க எல்லாரும். டாடா பாய். நீ தெரியவே இல்லைடா. பாய். டாடா. ஆமா. அவ்வளோதான்.